பெட்டிக்கோட் தைக்கிறதுக்கு 1 மீட்டரில் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தை 2 மடிப்பு இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கிட்டு இன்னொரு மடிப்பு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மொத்தம் 4 மடிப்பு வர மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டிங் சைடில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஹைட்டு 9 இன்ச் எடுத்திருக்கேன். 2 சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. கழுத்தோட இறக்கம் 3 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட்டு 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஹிப் சைஸ்க்கு 7 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஆம்கோலும் நெக் லைனும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. மேலே உள்ள பாட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள கிளாத்தில் நம்ம ஸ்கர்ட் பாட்டை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே உள்ள பார்ட் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் பேக் சைடில் உள்ள பார்ட்டில் மட்டும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு கழுத்தை வந்து இறக்கி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடில் வந்து கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இதில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. இதோட உயரம் 17 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 23 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு 2 லேயர் கிடச்சிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்கை மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு மடிப்பு மடக்கிட்டு இன்னொரு மடிப்பு மடக்கிக்கோங்க. ரொம்ப பொடிசாக மடக்கிட்டு தையல் போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நெக்கை மடக்கி அடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் கைக்கு சைட்லேயும் சின்னதாக 2 மடிப்பு மடக்கிட்டு நம்ம நெக்கு மடக்கி அடித்த மாதிரியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்கர்ட்டோட பாட்டை நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஸ்கர்ட் பாட்டோட நல்ல பக்கத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு சுருக்கு வைக்காமல் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச்சுக்கு கிளாத் வந்து உள்ளக்க போயிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு சுருக்கு வைக்காமல் ப்ளைனாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுருக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 இன்ச் அளவுக்கு சுருக்கு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சுருக்கு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் சுருக்கு வைங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் சுருக்கு வச்சுட்டே வாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி 1.5 இன்ச்சுக்கு சுருக்கு வைக்காமல் தையல் போட்டோமோ அதே மாதிரி எண்டிங்லேயும் 1.5 இன்ச்சுக்கு சுருக்கு வைக்காமல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் சுருக்கு வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடுமே நம்ம இப்போ தையல் போட்டு முடிச்சிட்டோம்.
இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 2 கிளாத்தும் ஒன்று போல் இருக்க மாதிரி வச்சுட்டு 1 இன்ச் கேப்பில் தையல் போடுங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம 2 சைட்லேயுமே சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி சின்னதாக மடக்கிட்டு அப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பெட்டிக்கோட்டோட அளவு 2.5லேருந்து 3.5 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சுருக்கு எல்லாமே ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.